அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை கேள்வி நேரம். அது சரி, எம்எல்ஏ எம்பி மந்திரிகளையே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமெல்லாம் எந்த மூலைக்கு? அவங்க பதில் சொல்றாங்களோ இல்லையோ, நான் நிச்சயம் பதில் சொல்றேன். நண்பர்களே, ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இன்றைக்கு முதலாவது கேள்வி நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அதாவது அண்ணாமலை அவர்களது சமீபத்திய பிரஸ் கான்ஃபரன்ஸ். சார், அதுல அவர் கொஞ்சம் கோபமா பேசின மாதிரி இருந்தது, டென்ஷன் ஆயிட்டா மாதிரி இருந்தது, இதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ? ஏன்னா இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காகவே கேள்வி கேட்கறாங்க, நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கச்ச ப்ரோவோக் ஆகி இருக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது டென்ஷன் ஆயிட்டாருன்னு நான் பார்க்கல, அக்ரெசிவா இருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம திராவிட் ஸ்டைல், அது இந்த திராவிடம் இல்லைங்க, ராகுல் திராவிட். ஆமா, அவர் நின்று நிதானமா அடிப்பாரு, அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. அதே ஒரு சில பேட்ஸ்மேன், கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் பேட்டிங் ஸ்டைல். ஸோ ரெண்டு ஸ்டைலுக்கும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். பட் பெரும்பாலும் இந்த அக்ரெசிவ் பேட்டிங்கை தான் ரசிகர்கள் ரசிக்கின்றார்கள். அது ஒண்ணு. அடுத்தது, நண்பர் சொல்லியிருந்த மாதிரி ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கும் போதோ, இல்ல ஒரே கேள்வியை பலர் மாத்தி மாத்தி பல மொழிகள்ல கேட்கும் போதோ, இந்த மாதிரிலாம் நடக்கும் போது என்னத்துக்கு ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வர்றதுன்றது குவைட் நேச்சுரல். அடுத்தது, ஒரு கேள்வி கேட்கும் போது அது சம்பந்தமான அடிப்படை தகவல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனே இல்லாம எதையோ ஒன்று நாம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பதில் தான் வரும். எல்லாத்துக்கும் மேல நாம எப்படி கேள்வி கேட்கிறோமோ அதே மாதிரி தான் பதில் இருக்கும். ஐபிஎல் மாதிரியே சொல்லுவோமே, அதாவது ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஒருத்தர் வேகமா பந்து போடும் போது நீங்க தூக்கி அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படி தொட்டு விட்டாலே பந்து பவுண்டரிக்கு போயிடும். கரெக்டா? அதே ரொம்ப ஸ்லோவா ஸ்பின் பவுலிங் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை டொக்கு வச்சா ஒரு 2 அடி 3 அடியிலேயே பந்து சுருண்டு விழுந்துரும். அப்போ என்ன வேகத்துல பந்து வருகின்றதோ அந்த வேகத்துல தான் அது திரும்பி போகும். அதே மாதிரிதான் கேள்வியும், நீங்க என்ன இன்டென்ஷனோட கேட்கறீங்களோ அதே இன்டென்ஷனோட தான் பதில் வரும். இதுல ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, ஏங்க இதே முதலமைச்சரோ இல்ல ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னு. அதுக்கு நண்பர் ஒருத்தர் முட்டு கொடுத்தாரு. கேள்வி இல்லை பாருங்க, யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்றது பத்திரிகையாளர்களுடைய உரிமை. நீ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட், 100% நான் ஏத்துக்கிறேன். நீ ஏன் இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கல, அவர்கிட்ட அப்படி கேட்கிற அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதே சமயத்துல எந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்றது பதில் சொல்றவருடைய உரிமை. நீ இப்படித்தான் பதில் சொல்லணும்னு யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உரிமை அப்படின்னா 2 பேருக்கும் இருக்குதுங்க. மைக்க பிடிச்சு நிக்கிறவருக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அந்த மைக்கு அண்ணாண்ட பக்கம் இருக்காரு, அவருக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது. சோ அண்ணாமலை அவர்கள் டென்ஷன் ஆகல, அக்ரெசிவா ஆடிக்கொண்டிருக்கின்றார். பந்து எந்த வேகத்துல நம்ம வீசுறோமோ அதே வேகத்துல தான் திரும்பி வரும். அடுத்தது, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த வீடியோல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது அவ்வளோ அவசியம்னு நான் நினைக்கலைங்க. ஜாம்பவான் ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், பல மாசங்களா என் பேர் என்னன்னு கூட நண்பர்களுக்கு தெரியாது. அது வீடியோல அந்த ஒரு கார்டு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எடிட்டர் அதை மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சரி ரைட்டு அப்படின்னு விட்டாச்சு. இப்போ நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இல்லை இன்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால நான் பேசுற விஷயங்களுக்கு ஏதாவது வேல்யூ அடிஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நான் என்ன படிச்சிருந்தாலும் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் இல்ல படிக்காத கைநாட்டாகவே இருந்திருந்தாலும் நாம என்ன சொல்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அது தேவையே இல்லை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா பத்தி அப்ப அவர் சொன்னது கரெக்டா இருக்கும் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி இவன் கை நாட்டியா, எழுத படிக்கவே தெரியாது அப்படின்றதுனால சொல்ல வந்த விஷயத்தை ஒதுக்கி தள்ளவும் கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். ஸோ அதனால அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேரில் நண்பர்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்.
பொது வெளியில இதெல்லாம் அனாவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பரே, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த கேள்வி, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நீங்க ஜாம்பவான்ல இருந்து ஏதோ காரணம் சொல்லி நின்றுட்டீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இங்க வந்திருக்கீங்க, நண்பர்களுக்கு யூ ஓ அன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வீடியோலயே நம்ம பதில் கொடுத்திருந்தோம். நண்பருடைய கமெண்ட்டுக்கு நான் பதில் அந்த லிங்கையும் கொடுத்திருந்தேன். அவர் பார்த்திருக்காரான்னு தெரியல. அதனால இப்ப சொல்றேன் நண்பரே, வீடியோல இதற்கான காரணங்களை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க கமெண்ட்டுக்கு கீழேயே அந்த பதில் லிங்கும் இருக்கின்றது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அடுத்த கேள்வி நண்பர் கேள்வி தான் கேட்டிருந்தாரு. சார், பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு பாஜக விளம்பரங்களை இந்த சேனல்ல போடுறீங்க, அதே மாதிரி திமுக விளம்பரம் கொடுத்தாலும் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுல என்ன ஆட்சேபம் இருக்கு? தாராளமா போடுவோம். கமெண்ட்லயே நான் அவருக்கு பதில் கொடுத்திருந்தேன், அவர் பார்த்தாரான்னு தெரியல. எந்த கட்சி, எல்லா கட்சியும் வந்து விளம்பரம் கொடுங்க. பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருப்போம், ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஒரு நம்பர். எது கொடுக்குறோம்? எல்லாம் வாங்க விளம்பரம் கொடுங்க அப்படின்னு தானே. ஆனா யாரும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது, இந்த கட்சி அட்வர்டைஸ்மெண்ட் தான் போடுவோம், இந்த கட்சினா போட மாட்டோம் அப்படின்னு சொல்றதே சரியில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு கட்சி சார்புடையவர் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நண்பர்களுக்கு தெரியும், நாம வந்து விலையில்லா ஆலோசனையை எல்லாருக்கும் வாரி வழங்குறவங்க அப்படின்னு. அதனால எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நண்பர் கேஎம்பி எத்தனை கட்சியில இருந்து ஒன்னா விளம்பரம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, வேணா அவருக்கு தகுந்த கமிஷன் அதுவும் கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. அடுத்தது, இது வந்து நண்பர்கள் திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு கேள்வி. சார், நீங்க வந்து திமுக வெர்சஸ் பிஜேபி இருந்தாதான் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படியே அரசியல் இருந்தா அதுல நிறைய அனுகூலங்கள் இருக்கின்றன ரெண்டு கட்சிகளுக்குமே. அப்படி இருக்குச்சு அவங்க வந்து பாஜகவை எதிர்கட்சியாக முன்னிறுத்திக் கொள்வார்களா? நீங்க நேற்றுக்கு சில விலையில்லா ஆலோசனை எல்லாம் கொடுத்திருந்தீங்க, இதெல்லாம் வந்து அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்க, விலையில்லா ஆலோசனைன்னு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க செய்யறாங்களா இல்லையா அதை பத்தி நமக்கு என்னைக்குமே கவலை கிடையாது. ஈவன் பாஜக செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஒரு 3 சொல்லியிருந்தோம். அவங்க அதை கேட்டாங்களா இல்லையா அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஒரு கமெண்டேட்டரா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அது அவங்களுடைய உரிமை. நான் போயிட்டு அவங்களை குச்சி வச்சு குத்த முடியுமா, நான் இப்படி சொல்லிட்டேன் நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி திமுகவுக்கு இந்த பக்கம் பாஜக இருந்தால் பல விதங்களில் நன்மை அப்படின்றது என்னுடைய பார்வையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன என்னத்துக்கு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து கூட்டணியில சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க? புள்ளி கூட்டணியில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஆன் பேப்பர் இவங்க 3 கட்சிகளுடைய ஓட்டை ஒன்னா சேர்த்தா பாஜக கிட்டத்தட்ட வைப்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா பாஜக வந்து மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸை விட அதிக சீட்டுகள்ல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. நிலைமையும் அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்த்துக்க கூடாது, அவங்க ரிவைவ் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்க மறுபடியும் ரிவைவ் ஆயிட்டாங்கன்னா இவங்களுடைய கோர் ஓட் பேங்க் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த பக்கம் போயிடும். பாஜக இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுடைய ஓட் ஷேர்ன்றது இன்டாக்டா இருக்கும். பாஜக இல்லாம கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் எதிரேன்னு வந்தாச்சுன்னா இவங்க ஸ்டேட்லயே ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால தான் அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படி நினைக்க கூடாதா? இங்க இருக்க மாதிரி அதை பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் இப்படி இருந்ததுன்னா அப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வரலாம், நிறைய அனுகூலங்கள் இருக்கும். ஆனா பாஜக வந்துச்சுன்னா அவங்களே உட்காந்துப்பாங்க, நவுத்த முடியாது. அதனால கம்யூனிஸ்ட் வரட்டமே அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கேயும் வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் திமுக இதை கேட்பாங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, ஃபாலோ பண்ணுவாங்களா, அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நண்பரே. அடுத்தது நண்பர் ஒருத்தர், சார் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பாருங்க, ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு அந்த நம்பர் தான் ஸ்கிரீன்லயும் நான் போட சொல்றேன். ஏன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் கிராமப்புறமான பகுதி, உள்ளொடுங்கிய பகுதிங்க, சிக்னல்லாம் அவ்வளவா வராதுங்க. ஸோ அதனால இந்த ப்ராட்பேண்ட் வைஃபை அதை வச்சு வாட்ஸ்அப்ல தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ்அப்ல கால் பண்ணி எடுக்க முடியாட்டாலும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கூடுமான வரைக்கும் உடனடியாக ரிப்ளை பண்றோம் நண்பரே. அடுத்தது நிறைய தடவை கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லவில்லை. அது என்ன சார் உங்க தலையிலேருந்து மரம் முளைக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னாங்க.
இல்லைங்க இருக்கிற இடத்துக்குள்ள இப்படித்தான் வந்து நான் உட்கார முடியும். சரி, மரமண்டை அப்படின்றத கொஞ்சம் சிம்பாலிக்கா சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. குறியீடுகள் என்ன சினிமால இதுல மட்டும்தான் வைக்கணுமா, யூடியூப்ல குறியீடு வைக்க கூடாது, அப்படி ஒரு குறியீடா எடுத்துட்டு போயிருங்க. அடுத்தது நண்பருடைய கேள்வி, சார் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்களே நியாயமா அப்படின்னு ஒரு பெண் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாஜகவினர் தாக்கினார்கள் அப்படின்லாம் செய்தி வருது அப்படின்னு. அது தாக்கினார்களா இல்லையா அதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்துப்பாங்க, அதுக்குள்ள போக நான் விரும்பல. ஆனா சானிட்டரி நாப்கின்ஸ் இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா இதை பத்தி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. பாஜகவில் கிளீனா விளக்கம் கொடுத்துருக்காங்க, சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி டாக்ஸே கிடையாது அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருந்திருக்கின்றது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த பெண்கள் உபயோகப்படுத்தும் அத்தியாவசிய பொருளான சானிட்டரி நாப்கின்ஸ் இதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்தது. சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் இதை பத்தி பேசியிருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒரு சில இடங்கள்ல டிஸ்கஷன் நடந்ததை பார்த்தோம். ஆக்சுவலா அந்த ப்ரப்போசல் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தயாரிக்கின்ற அந்த இயற்கையான மூலப்பொருட்களை கொண்ட பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு வரி இல்லை. அந்த பிராண்டட் நிறுவனங்கள் இது தயாரிக்கிறது எல்லாமே பெரும்பாலும் எம்என்சி பெரிய நிறுவனங்கள் தான், அதுக்கு மட்டும் டாக்ஸ் போடுறது. ஸோ தட் இதுல ரெண்டு பெனிஃபிட், இந்த இயற்கையான பொருட்களை வைத்து பயோடிகிரேடபிளா மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் இது வந்து விலை கம்மியா கிடைக்கும். அப்போ கிராமப்புறங்களில் உள்ள மகளிருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது, இயற்கையான பொருட்களுக்கு ஒரு சந்தை உருவாக்கப்படுகின்றது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு 5% டாக்ஸ், அதை வாங்குறவங்க வந்து பணம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க. அதனால 5% டாக்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை. இதுதான் ப்ரப்போசல். ஆனா ஒட்டுக்கா எதிர்ப்பு குரல் எழுப்பி அது என்ன விதமான அதுல ஒரு அந்த வித்தியாசம் கொண்டு வராங்க அப்படின்றத பத்தி யாருமே பெருசா எடுத்துக்காம பாருங்க வரி போட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் வரி இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்ப சொல்லுங்க, பல கோடி ரூபாய் விளம்பர பட்ஜெட் வச்சிருக்கிற ஒரு எம்என்சியோட ஒரு மகளிர் சுய உதவி குழு அவங்க தயாரிக்கிற சானிட்டரி நாப்கின்ஸ் போட்டி போட முடியுமா? அப்ப பாதிக்கப்பட்டது யாரு? கிராமப்புறத்தில் இருக்க மகளிர். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வெறும் எதிர்ப்பு குரல் மட்டுமே எழுப்பி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? இதே மாதிரிதான் வந்து அந்த ஃபாஸ்டேக் அப்படின்னும் போது எல்லாம் ஒரே எதிர்ப்பு. அதுல ஒரு நண்பர் என்ன விதமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆர்குமெண்ட் எனக்கு தெரியல, அவர் சொல்லார், பாருங்க என்கிட்ட இருந்து வந்து 1000 ரூபா 1500 ரூபா அப்படின்னு ஃபாஸ்டேக்ல வாங்கி வச்சீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் விஜய் மல்லையா, நிரவ் மோடி அவங்களுக்கு கடன் கொடுத்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, என் பணம் இப்படித்தான் போனமா அப்படின்னு. நான் கேட்டேன், எப்பா 1500 ரூபா கொடுத்து நீ ஃபாஸ்டேக் வாங்கினியானா கார் வச்சுக்கிறல்ல, கார்ல நீ போயிட்டு வரதானே போற, அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கழிய போகுது, குறைய ரீசார்ஜ் பண்ண போற. 1500 ரூபா நீ அப்படியே சும்மா தூக்கி கொடுத்துட்டியா, யூஸ் பண்றதுக்கு தானே. சரி, நீ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறேன்னு சொன்னா அது ஒரு தனியார் வங்கி, அதை பாத்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் 1 லட்சம் ரூபாயா. அப்ப அதை மட்டும் எப்படி ஒத்துக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் அவன் எடுத்துட்டு போறான்ல அப்படின்னு அதுக்கு பதில் கிடையாது. சரி, இந்த ஃபாஸ்டேக்னு கொண்டு வந்தது எதுக்காகன்னா, அந்த டோல் ஆப்ரேட் பண்ற நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையா எவ்வளவு கலெக்ஷன் வந்தது அப்படின்றத காமிக்கணும். இதற்காகத்தான் இந்த ஃபாஸ்டேக் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா டோல் கலெக்ஷன் ஏகத்தாரா இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. எப்படி திடீர்னு அவ்வளவு இன்க்ரீஸ் வந்தது அப்படின்னு சொன்னா கணக்கு காட்ட வேண்டிய நெசசிட்டி. இது மாதிரிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னார், அதனால உண்மையிலேயே பலனடைய போவது யார் அப்படின்றத பத்தி எல்லாம் யாரும் இங்க யோசிக்கிறது கிடையாது. மோடி கொண்டு வந்துட்டார், நாங்க எதிர்க்கணும், இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதிர்த்தால் பாதிக்கப்பட போவது நாம தான் அப்படின்றது என்னைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்குதான் நாம உருப்படுவோம். இப்பெல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு அம்மாவோட சமையல் அறையிலயும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் என்னோட கேரண்டியும். மீண்டும் வேண்டும்
தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி. சார், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தான் ஜெயிக்க போகின்றது, அது 370 400 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து 2004 இந்தியா ஷைனிங் மாதிரி ஆயிடக்கூடாது, எல்லாம் காம்ப்ளசண்டா சொல்லணும், இப்படி அசால்ட்டா ரைட்டு நம்ம தானே ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருந்துருவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது சரியான கேள்விதான். ஆனால் 2004க்கும் 2024க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. 2004 பாத்தீங்கன்னா இந்தியா ஷைனிங் அப்பதான் ஆரம்பித்திருக்கின்றது, இந்தியா ஷைன் ஆவறதுக்கு. பட் அந்த நேரத்துல அந்த கேம்பெயின் ஸ்லோகன் இதை மட்டுமே நம்பி இருந்தார்கள் பாஜகவில். அடுத்தது நாம வந்து டெவலப்மெண்ட் இதை தான் வந்து குறிக்கோளா வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் நாம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதனால ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அது சரியா கன்வே பண்ணல. அண்ட் அப்பதான் அது வளர ஆரம்பித்திருக்கின்றது. a bit premature அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த வளர்ச்சியின் பயன்கள் அந்த மக்களை போய் சேர ஆரம்பித்திருக்கின்றன. கண் எதிர்க்க பாக்குறாங்க. அட்டகாசமான ரோடு, பிரிட்ஜு, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதனுடைய பலன்கள், வேலை வாய்ப்பு இல்ல வந்து வருமானம் உயர்வது, இதெல்லாம் மக்கள் கண்ணால பாக்குறாங்க. அடுத்தது இதை மட்டுமே வந்து சார்ந்து இருக்காமல் களத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரியா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி கூட்டணியில் இருந்த கட்சிகளே ஒரு சில கட்சிகள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. அடுத்தது ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கின்றது. சரிங்க, அவங்க குழப்பத்தில் ஒத்துருக்கு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்காம அந்த குழப்பங்களை எல்லாம் அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்பவே முனைப்பாக வேலை பார்த்து நிற்கிறாங்க பாஜக. இது தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க குழம்பி இருந்தீங்கன்னா அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிதான் செய்வாங்க. அரசியல் கட்சி பாஜக, ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியல் பண்ணுவாங்க எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதையே எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருந்த போது அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா ஆளுங்கட்சியான பாஜக பண்ணுதுன்னு சொன்னா ஐயோ இப்படி பண்றாங்களே. இதுல ஒருத்தர் ரொம்ப புலம்பிருந்தார், ஐயோ இந்த மாதிரி என்னது ஒரு காஸ்ட் கன்சாலிடேஷன் தென் மாவட்டங்களில் அப்படின்னு. ஏன் திமுக அதிமுக பண்ணா அது வந்து காஸ்ட் கிடையாது, பாஜக பண்ணாதான் அது காஸ்டா? பாஜக மதவாத கட்சின்னு தானே சொல்லுவீங்க, எதுனா இப்ப ஜாதிய கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துறது, கேண்டிடேட் எவ்வளவு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்தாலும் நீங்க என்ன ஜாதி அப்படின்றது, முன்ன பண்ண தெரியாத ஒருத்தர் போனாலும் நீங்க என்ன ஜாதி அப்படின்றது, நம்ம ஜாதிக்காரெல்லாம் வாங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன், நமக்கு எல்லா கோட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து காஸ்ட் கன்சாலிடேஷனை நோக்கிய முயற்சி கிடையாது. ஆனா பாஜக எல்லாரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் நினைச்சா அது காஸ்ட் கன்சாலிடேஷன். சொல்ல போனா அவர் புலம்புறது என்னன்னா, பல சமூகத்தினர் ஒன்றிணைந்து விட்டார்கள். ஏங்க ஒவ்வொரு ஜாதியா சேர்த்து வச்சுக்கின்னு அதுக்கு ஒரு ஜாதி தலைவர் வச்சுக்கின்னு இருந்தா அது நல்லது. ஆனா எல்லா ஜாதியினரையும் ஒன்று சேர்த்தால் அது கெட்டதா? புரியுதுங்களா லாஜிக் என்ன அப்படின்னு? சோ 2004 மாதிரியான இந்தியா ஷைனிங் விபத்து அப்படின்றது 2024 நடப்பதற்கு எந்த விதமான சான்ஸுமே கிடையாதுங்க. நன்றி நண்பர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்லயும் போடலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்பலாம், இல்ல வாட்ஸ்அப்ல வீடியோவாகவும் அனுப்பலாம். யுவர் சாய்ஸ். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.